அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு இதுவும் ஒரு அற்புதமான பொருளாதாரத்தில் கஷ்டப்படாமல் இருக்க வேண்டுமா? பொருளாதாரத்தில் கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மகாவிஷ்ணுவை தான் படிக்கணும். மகாவிஷ்ணுவோடைய மனைவி தான் மகாலட்சுமி. அப்போ இந்த மகாவிஷ்ணுவையும் கருடாழ்வாரை கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி மகாவிஷ்ணுவையும் கருடாழ்வாரையும் நாம் கண்டிப்பாக பிடிக்க நமக்கு பொருளாதாரம் கண்டிப்பாக வரும். அப்போ ஒரு மனிதனுக்கு புதன் இருக்கின்ற இடத்திற்கு 7ஆம் இடம், கருடாழ்வார் இருக்கின்ற இடம். ஒரு மனிதனுக்கு புதன் இருக்கின்ற இடத்திற்கு 7ஆம் இடம் கருடாழ்வார். இது ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். புதனுக்கு இடம் கொடுத்தவன் ஆட்சி உச்சம் பெறும். ஆட்சி உச்சம் பெற்றுவிட்டான் என்று சொன்னால் அது கருடாழ்வார் உண்டான ஆதிபத்தியம் உடையது. ரெண்டாவது என்ன சொன்னான்னா, மிதுனம் இருக்கின்ற மிதுன ராசிக்கு 7ஆம் இடம் கருடாழ்வார் இருக்கும் இடம். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 3 பாயிண்ட். புதன் இருக்கின்ற இடத்திற்கு 7ஆம் இடம் வலுவாக இருக்கிறதா, அது நமக்கு சாதகமாக இருக்கிறதா, முதல் பாயிண்ட். ரெண்டாவது, புதனுக்கு இடம் கொடுத்தவன் நட்பு ஆட்சி உச்ச கிரகமாக நமக்கு வருகிறதா. புதனுக்கு இடம் கொடுத்தவன் என்ன சொன்னா, நமக்கு பகை கிரகமாக வரக்கூடாது. அதுக்கடுத்து மிதனத்திற்கு என்ன சொல்லலான்னா, மிதனம் உங்களுக்கு எந்த வீடோ அந்த வீட்டுக்கு 7ஆம் இடம், இது லக்னத்துக்கு எத்தனாம் இடம் அப்படின்னு பாருங்கள். இந்த 3 இடம் தான் கருடாழ்வாருக்கு சொந்தமான இடம். கருடாழ்வாருக்கு சொந்தமான இடம். அப்போ கருடாழ்வாருக்கு சொந்தமான இடத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, எப்பயுமே நீங்கள் என்ன சொல்லலாம்னா, பெருமாள் கோவிலில் என்ன சொன்னால், கருடாழ்வார் தரிசனம் புதன்கிழமை நீங்கள் போய் வழிபட்டீர்கள் என்று சொன்னால், எப்பயுமே புதன் என்ன சொல்லலாம்னா பொருளாதாரத்துக்கு, ஏன்னா மகாவிஷ்ணு என்ன சொன்னால் புதனுக்கு அதிதேவதை யாருன்னா மகாவிஷ்ணு தான். அப்போ நம்ம என்ன சொன்னோன்னா, இதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் பண்ணி செயல்படுத்தக்கூடிய சக்தி என்ன சொன்னால் மகாவிஷ்ணுவோடைய வாகனமாகிய கருடன். அப்போ எந்த ஒரு மனிதன் என்ன சொல்கிறான்னா, புதனுக்கு 7ஆம் இடம் நமக்கு நல்ல வலிமையோடு இருக்கிறதா, அதை பார்க்கணும். புதனுக்கு இடம் கொடுத்தவன் நமக்கு தாராபலன் ரீதியாக நல்ல ஆதிபத்தியத்தோடு இருக்கிறார், அந்த கிரகத்தை பார்க்கணும். அல்லது மிதனத்திற்கு 7ஆம் இடம் தனுசு வரும். அந்த தனுசு வீடு நமக்கு என்ன ஃபேவரட் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறாருன்னா, இதில் 3இல் உங்களுக்கு எந்த இது என்ன சொன்னான்னா கரெக்டாக செட் ஆகுதோ, நீங்கள் என்ன செய்யணும், இதுதான் உங்களுக்கு என்ன சொன்னால் அந்த கருடாழ்வார் இருக்கிற இடமாக சொல்லியிருக்கேன். ஒரு இது 2 இது பாதகமாக இருக்கும், ஒன்று நல்லா இருக்குன்னா, நீங்கள் கரெக்டாக என்ன சொன்னான்னா அந்த கருடாழ்வார் ஒன்று என்ன சொல்கிறான்னா புதன் இருக்கின்ற இடத்திற்கு 7ஆம் இடம் ரிசவம் எனக்கு சொல்கிறேன். புதன் இருக்கின்ற இடத்திற்கு என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கிற அந்த 7ஆவது கட்டம், அந்த நாளில் நீங்கள் கருடாழ்வாரை வளரும். உங்களுக்கு அது நல்ல ஃபேவரட்டாக இருந்தால், புதனுக்கு இடம் கொடுத்தவன் என்ன சொன்ன நட்பு ஆட்சியில் உங்களுக்கு இருந்தான்னா, அப்போ அந்த புதனுக்கு இடம் கொடுத்தவன் அப்படிங்கிற நட்பு ஆட்சி இருந்தான்னா அந்த கிரக நாளில் கருடாழ்வாரை வழங்கலாம். மிதனத்திற்கு 7ஆம் இடம் கருடாழ்வார் இருக்கின்ற இடமாக சொல்லப்படுது. அந்த இடத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கிறதா, அந்த கிரகம் நமக்கு பாதிப்பு என்ன ஆதிபத்தியம் உடையது, நன்மை செய்கிறதா என்று பார்த்து, இந்த 3 இடத்துக்குள்ளே தான் இந்த கருடாழ்வார் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவின் வாகனம் இருப்பதாக ஐதீகம் சொல்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த 3 இடத்த நம்ம கரெக்ட் பார்க்கணும். பார்த்து இதில் நமக்கு எது ஃபேவரட்டாக இருக்குது, அதான் 3 இடத்த சுட்டி காட்டிட்டாங்க. அந்த 3 இடத்துல நமக்கு எது ஃபேவரட்டாக இருக்கோ அந்த கிழமையில் அந்த கிரகத்திற்குண்டான கிழமையில் நாம் பெருமாள் கோவிலில் இருக்கிற கருடாழ்வாருக்கு துளசி மாலை வாங்கி போட்டு நல்லா உட்கார்ந்து சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் சிக்கல் இல்லாமலும் சங்கடங்கள் இல்லாமலும்
பிரச்சனைகள் இல்லாமலும் அழகாக அற்புதமாக வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கடுத்து நீங்கள் முன்னேற வேண்டுமா? முன்னேறதுக்கு ஏதாவது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வழி இருக்கா? அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து முன்னேறுவதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் வழி இருக்கிறது. எல்லா மனிதனுக்கும் என்ன சொல்கிறான்னா வந்து 3ஆம் இடம் என்பது முன்னேற்றத்திற்கு உண்டான பாவம். அப்போ 3ஆம் இடம் முன்னேற்றத்திற்கு உண்டான பாவம் அப்படின்னா நெருப்பாக இருந்தால் என்ன செய்வது? நெருப்பாக இருந்தால் என்ன செய்வது? சரியா? அதற்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா காற்றாக இருந்தால் என்ன செய்வது? நெருப்பு, காற்று. அதற்கடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து மண்ணாக இருந்தால் என்ன செய்வது? மண்ணாக இருந்தால் என்ன செய்வது? அதற்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஜலமாக இருந்தால் என்ன செய்வது? உங்களுடைய 3ஆம் இடம் என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கும்? 3ஆம் இடம் ஒன்று காற்றாக இருக்கணும், அல்லது என்ன சொன்னான்னா வந்து தண்ணீராக இருக்கணும், அல்லது நெருப்பாக இருக்கணும், அல்லது ஜலமாக இருக்கணும். இந்த 4 தவிர வேற ஒன்றும் இருக்காது. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய 3ஆம் பாவம் ஜலராசியாக வந்தால் படித்துறையை சுத்தம் செய்யுங்கள். உங்களுடைய 3ஆம் பாவம் வந்து என்ன சொன்னா ஜலராசியாக வந்தால் படித்துறையை சுத்தம் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா அது ஜலத்தோடு சம்பந்தப்படுகிறது. உங்களுடைய 3ஆம் இடம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து காற்றாக வந்தால், உங்களுடைய 3ஆம் இடம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து காற்றாக வந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? காற்று என்று சொன்னால் மந்திரம். அப்போ காற்று என்று சொன்னால் உங்களுடைய 3ஆம் இடம் காற்று என்ற காற்று ராசியாக வந்தால் காற்றுக்கு மந்திரம். கோவிலில் விநாயகர் கோயிலில் போய் வந்து என்ன சொன்னாங்கன்னா நின்று, எந்த கோவிலில் வேணாலும் போய் வந்து அந்த சாமி சம்பந்தப்பட்ட முருகன் கோயிலுக்கு போகிறீங்களா, ஓம் சரவண பவ அல்லது எது கந்த சஷ்டி கவசம் அங்கே வச்சு நல்லா படிச்சுட்டு வந்துடும். 21 நிமிஷம் அந்த பாட்டு படிக்கும். நம்ம 21 நிமிஷத்தில் வந்து அவங்களே பாட்டு படிக்கும்போது நம்ம வந்து என்ன சொன்ன வாய்ச்சி முடிச்சிடும். ஒரு 25 நிமிஷம் 48 நிமிஷமே ஆகட்டுமே. அப்போ 3ஆம் இடம் வந்து நெருப்பு ராசியாக வந்தால் நீங்கள் வந்து கோவிலில் வந்து என்ன சொன்னால் எந்த விநாயகர் கோவிலுக்கு போனீங்கன்னா விநாயகர் அகவல் படிங்க. அதே சமயத்தில் என்ன சொன்னான்னா 3ஆம் இடம் வந்து நெருப்பு ராசியாக இருந்தால் படித்துறையை சுத்தம் பண்ணுங்கள். எங்கள் சார் படித்து கிடைக்கும், தேடுங்க, கிடைக்கும். படிக்கிற துறையை சுத்தம் பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. 3ஆம் இடம் வந்து என்ன சொல்கிறான்னா மண் ராசியாக வந்தால், 3ஆம் இடம் வந்து மண் ராசியாக வந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா, எங்காவது கோவிலுடைய வாசலில் வந்து நல்லா தூத்து சுத்தம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம தூக்குற இடம் மண். அப்போ அந்த இடத்த கிளியர் பண்ணும்போது 3ஆம் இடம் மண் ராசியாக வந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? அந்த இடத்த தூத்து தண்ணி தொளிங்க. முடிஞ்சால் வந்து ஒரு கோலத்தை போட்டு விடுங்க, நீங்கள் முன்னேறிடுவீங்க. 3ஆம் இடம் நெருப்பு ராசியாக வந்தால் என்ன செய்கிறது அப்படின்னா, கோவிலில் வந்து என்ன அந்த விளக்குகள் தொங்கிக்கிட்டு, ஏதாவது என்ன சொன்னேன்னா மெயினான இடங்களில் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக எல்லாம் பண்ணியிருப்பாங்க. மெயினான இடத்துல எல்லாம் பெர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. சில இடங்களில் வந்து கொஞ்சம் ஒதுக்கமாக இருக்கிற சாமிகளுக்கு வந்து இருக்கும், அது வந்து குழுன்னு இருக்கும். அதை போய் நல்லா நீட்டாக வந்து அந்த எண்ணெயை வந்து நல்லா நீட்டாக ஒரு மண் கிளியஞ்சட்டி கொண்டு போங்க. அதை வடிச்சிட்டு அந்த விளக்கை வந்து நல்லா பஞ்சு இது வச்சு துணி வச்சு நல்லா அழகாக சுத்தம் பண்ணுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு என்ன சொன்னான்னா நல்லா நீட்டாக வந்து எண்ணெய் ஊற்றி அழகாக ஒரு விளக்கு போட்டுவாங்க. 3ஆம் இடம் நெருப்பு ராசியாக வந்தால் அந்த கோவிலில் இருக்கின்ற விளக்கை சுத்தம் பண்ணி ஏடகுடமாக போட்டு போயிருப்பாங்க. அப்போ ஏடகுடமாக போட்டு போயிருப்பாங்க. இப்போ விளக்கு போட்டு இடம்னா அப்போ நம்ம என்ன செய்யணும்? நல்லா நீட்டாக வந்து என்ன சொன்னோன்னா அந்த சாமிக்கு முன்னால் இருக்கிற விளக்குகள் இல்லை வந்து இந்த இப்போ நிறையா இப்போ ஒரே இடத்துல பொருத்தி விடுங்க அப்படின்றாங்க. அந்த இடத்துல வந்து இருக்கிற விளக்குகளை எல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்தி கொடுங்க. படுத்துனீங்கன்னா நெருப்பு 3ஆம் இடமாக வந்தால் அந்த விளக்கு அந்த சுத்தம் பண்ணி விளக்கு போடுதல் உங்களுடைய வாழ்க்கையில் பெருத்த வெற்றியை கொடுக்கும். அப்போ நெருப்புக்கு விளக்கு சுத்தம் பண்ணி விளக்கு போடுதல், மண்ணுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கோவில் வாசலை வந்து தூற்று கோலம் போடுதல், காற்றுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கோவிலில் போய் வந்து மந்திரங்களை படித்தல்.
அந்தந்த சாமிகளுக்கு உண்டான மந்திரத்தை அங்கே உட்காந்து நீங்கள் வந்து பெருசாக படிக்கணும்ல, உங்களுக்குள்ளே நல்லா அழகாக படிங்க. 3ஆம் இடம் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஜலராசியாக வந்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள், எதை போய் படித்துறை சுத்தணும். ஏதாவது ஒரு தெப்பக்குளத்தில் இருக்கும், படித்துறையை நல்லா வந்து விளக்குமாறு வச்சு நல்லா தூத்து நீட் பண்ணி கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடுங்க. அந்த படிகளுக்கு என்ன சொல்லணும், சந்தனம் குங்குமம் வைங்க. வாழ்க்கையில் டாப் லெவலுக்கு வருவதற்குண்டான ஆதிபத்தியம் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ள முன்னோர்கள் சொல்லிய ரகசியம், நம்ம சொல்லலை. அதனால் பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.